தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் தாக்கப்பட்ட குடும்பஸ்தர் வெடித்த போராட்டம். இலங்கையின் பிரபல நிதி நிறுவனம் ஒன்றின் தலைமையகத்தில் ஏற்பட்ட பெருங்குழப்பம், வெளியான காணொளி. இலங்கையில் பெரும் சோகம், 21 வயது பெண் உயிரிழப்பு, 2 பெண்கள் வைத்தியசாலையில். யாழ் சர்வதேச விமான நிலையம் தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய தகவல். கிளிநொச்சியில் அரச காட்டுக்குள் அனுமதியின்றி உள்நுழைந்த 5 கைது. மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மகனை தரையில் அடித்த தந்தை, கொழும்பில் சம்பவம். யாழில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு, 30 கிலோ கஞ்சா மீட்பு. இலங்கையில் சுற்றுலா விசா கட்டணம் அதிகரிப்பால் ஏற்பட்ட நிலை. முட்டை இறக்குமதி குறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வவுனியா புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் போலீசார் முன்னிலையில் குடும்பஸ்தர் ஒருவரை தாக்கிய நபரை கைது செய்யுமாறு அப்பகுதி மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டம் கண்டி வீதியில் அமைந்துள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகம் முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 15ஆம் தேதி வவுனியா சின்ன பூவரசன் குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையை புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் போலீசார் பிடித்து வைத்துள்ளனர். இதனையடுத்து வெளிநாட்டில் இருந்து வருகை தந்திருந்த நபர் ஒருவர் போலீஸ் நிலையத்துக்குள் வைத்து அவரை தாக்கியுள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவத்துக்கு நியாயம் கோரிய இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்குள்ளான நபர் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டோர் போலீசார் பக்கசார்பாக செயற்படாத குற்றவாளியை கைது செய், போலீஸ் நிலையத்துக்குள் வைத்து தாக்கியவருக்கு பாதுகாப்பு கொடுக்காதே, பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசார் மீதும் நடவடிக்கை வேண்டும் என பல்வேறு கோஷங்களை எழுப்பியுள்ளனர். இதனையடுத்து வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சார்பாக 10 பேரை அழைத்து பேசியிருந்தார். இதன்போது போலீஸ் நிலையத்தில் வைத்து தாக்கிய வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த நபரை 3 தினங்களுக்குள் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து சென்றுள்ளனர். பிரபல நிதி நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக அதன் வாடிக்கையாளர் ஒருவர் கடும் அதிருப்தி வெளியிடும் காணொளி அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. இலங்கையின் முன்னணி நிதி நிறுவனங்களில் ஒன்றான அந்த நிறுவனத்தின் தலைமையகத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாகனம் ஒன்றின் குத்தகை தொகையை செலுத்திய வாடிக்கையாளர் வாகனத்தின் சாவியை கோரியுள்ளார். எனினும் நிறுவனத்தின் அதிகாரிகள் குறித்த வாடிக்கையாளரையும் அவருடன் வந்தவரையும் கடன் தொனியில் பேசுகின்றார். வாய் தர்க்கம் உக்கிரமடைந்து கைகலப்பாக மாறும் அளவிற்கு இந்த முரண்பாட்டு நிலை அதிகரித்திருந்தது. வாகனத்தின் சாவியை எப்போது தர முடியும் என்பதே எங்களது கேள்வி. தர முடிந்த தினத்தை கூறினால் அதனை பெற்றுக்கொள்வோம் என வாடிக்கையாளர் கூறுகின்றார். எங்களை அலையவிட வேண்டாம், நாமும் வேலை செய்கின்றோம். எப்போது சாவியை வழங்க முடியும் என்பதனை ஆவணம் ஒன்றின் ஊடாக வழங்கினால் அன்று வந்து பெற்றுக்கொள்ள தயார் என குறிப்பிடுகின்றார். எனினும் தலைமை காரியாலயத்தில் இருந்த எவரும் இதற்கான பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு உரிய பதிலளிக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வாகன சாவியை கொடுக்க முடியாதவர்கள் மோசமாக தம்மை திட்டுவதாக குறித்த வாடிக்கையாளர் தெரிவிக்கின்றார். காணொளி பதிவிடுவதனை நிறுவன ஊழியர்கள் தடுக்க முயற்சித்த போதிலும் அது வெற்றியளிக்கவில்லை. கண்டி பெண்வில பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 21 வயதான பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து சம்பவத்தில் பெண்வில தவளந்தன ஆகலை தோட்டத்தைச் சேர்ந்த 21 வயதான நிலு என்று அழைக்கப்படும் செல்வராஜ் சபியா என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. தெல்தெனியா ஆடை தொழிற்சாலையில் பணியை முடித்துவிட்டு முச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது முச்சக்கர வண்டி வீதியை விட்டு சுமார் 35 அடி பள்ளத்தில் வீழ்ந்ததில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். மேலும் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 பெண்கள் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மடல்கலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். குறித்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டி சாரதியும் காயமடைந்த நிலையில் தெல்தெனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தெல்தெனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக முதலீட்டாளர்களிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்ததாக அமைச்சின் செயலாளர் KDS ருவன் சந்திர தெரிவித்துள்ளார்.
அத்தோடு இதன்போது ஒரேயொரு முன்மொழிவு மாத்திரமே கிடைக்கப்பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக யாழ் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதற்கமைய விரைவில் இதற்கான யோசனை தயாரிக்கப்பட உள்ள நிலையில் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் யாழ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏஆர் இண்டிகோ விமான சேவை நிறுவனமும் விமான பயணங்களை முன்னெடுக்க உள்ளது. தற்போது ஏர் அலையன்ஸ் விமான சேவை நிறுவனம் மாத்திரம் விமான சேவைகளை முன்னெடுத்து வருகிறது. மேலும் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனத்தினால் கொழும்பு சென்னை இடையே நாளாந்தம் ஒரு விமான சேவை முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசு காட்டுக்குள் அனுமதியின்றி உள்நுழைந்த குற்றச்சாட்டில் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி ராமநாதபுரம் பிரிவிற்குட்பட்ட கல்மடு காட்டுப்பகுதிக்குள் அனுமதியின்றி உள்நுழைந்த மரங்களை வெட்டி 2 உளவு இயந்திரங்களில் ஏற்ற முற்பட்ட 5 இளைஞர்கள் ராமநாதபுரம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 5 காவல்துறையினரின் விசாரணைகளின் பின்னர் காவல்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்கள் வெட்டிய மரங்கள் அனைத்தும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராமநாதபுரம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் போதைப்பொருள் வாங்க பணம் கேட்டு மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் 7 வயது சிறுவனை தரையில் அடித்து பலத்த காயப்படுத்திய தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு தனது 7 வயது சிறுவனை தனது கணவர் தரையில் அடித்து காயப்படுத்தியதாக பெண்ணொருவர் கொழும்பு கிராண்ட்பாஸ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளார். தனது கணவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் எனவும் போதைப்பொருள் வாங்க பணம் கேட்டு தன்னையும் பிள்ளையையும் தொடர்ந்து துன்புறுத்தியதாகவும் அவர் முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் விசாரணைகளை மேற்கொண்ட போது சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த 7 வயது சிறுவன் கொழும்பு லேடி ரிச்வே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சந்தேக நபர் போதைப்பொருள் பாவனைக்காக பல சந்தர்ப்பங்களில் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதனையடுத்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் 30 கிலோ 500 கிராம் கேரள கஞ்சா வைத்திருந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மருதங்கணியில் இடம்பெற்றுள்ளது. வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் போதைப்பொருள் பரிமாறிக்கொள்ளப்படுவதாக வவுனியா விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அங்கு திடீர் சோதனை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் யாழ் கிழக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த 36 மற்றும் 35 வயதுடைய 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்களிடமிருந்து 30 கிலோ 500 கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர்கள் மருதங்கடி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவும் போலீசாரிடம் வழங்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக வவுனியா விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் போலீஸ் நிலைய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினருடன் இணைந்து பல திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா விசாவிற்கான கட்டணம் அதிகரிப்பதன் காரணமாக நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 50% குறையும் அபாயம் உள்ளதாக இலங்கை பயண முகவர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது சுற்றுலா விசாவிற்கு $100.77 வசூலிப்பதாகவும் விசா கட்டணம் $50 இருந்தபோது வெளிநாட்டவர்கள் அதிகளவில் வந்ததாகவும் இலங்கை பயண முகவர்கள் சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இந்த ஆண்டு முதல் தடவையாக சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 லட்சத்துக்கு கீழ் வீழ்ச்சி அடைந்ததன் மூலம் இலங்கை சுற்றுலாத்துறை கடந்த மாதத்தில் சடுதியாக வீழ்ச்சியை கண்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை மொத்தம் 1,48,867 என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தற்காலிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய மீண்டும் ஒருமுறை அனுமதி வழங்கப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அங்குடு கொலபலச பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மே மாதத்தில் முட்டையின் விலை கணிசமாக குறைய வேண்டும். இந்த நிலையில் முன்னதாக இந்திய முட்டை இறக்குமதியை நிறுத்தியதன் பின் சில வர்த்தகர்கள் முட்டை விலையை தன்னிச்சையாக அதிகரித்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.